ஜெயலலிதா இறந்தக்கப்புறம் கட்சி 4 துண்டா பிரிஞ்சிருச்சு. ஸோ ஓபிஎஸ் திமுகல போய் இணைஞ்சிட்டாரு. இபிஎஸ் அவருக்கான ஒரு தலைமையில இந்த ஒரு கட்சி அப்படின்றத வழிநடத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நிறுவி இருக்காரு. அது மட்டும் இல்ல, சசிகலா இப்போ ஒரு கட்சியை தொடங்கி இருக்காங்க இவங்களுடைய பேர்ல. ஸோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தபோது இந்த ஒரு கட்சி அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு. இப்போ எதுவுமே சரியில்லை அப்படின்னு 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த ஒரு கட்சி அப்படின்றது நிறுவப்பட்டு இப்போ வரைக்குமே திமுகவோட ஒரு பிரதான எதிரியா இருக்காங்க அதிமுக. எம்ஜிஆரால தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால வழிநடத்தி இப்போ கட்சி என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல தவிர்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான கட்சியா இருக்காங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னமும் இந்த கட்சியை அசைச்சு பார்க்க முடியல. தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சாதாரண தொண்டனால கூட ஒரு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த ஒரு கட்சி அப்படின்றது இருக்கு. ஆளுங்கட்சியா இருந்தப்பவும் சரி, எதிர்கட்சியா இருக்கப்பவும் சரி, தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்காங்க. திமுகல இருந்து ஏன் எம்ஜிஆர் வெளியே வந்தாரு, அது மட்டும் இல்ல ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ஏன் இந்த ஒரு சண்டை அப்படின்றது ஆரம்பிச்சிச்சு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் ஹரிஷ். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அக்டோபர் 17, 1972 மு கருணாநிதி, அதாவது கலைஞரோட தலைமையில் இருந்த இந்த ஒரு டிஎம்கேல எம்ஜிஆர் அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு இடையில இருக்க இந்த ஒரு கருத்து வேறுபாடுனால தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு பிரிகிறாங்க. கட்சியை விட்டு பிரிஞ்சு மதுரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற இந்த ஒரு கட்சியை நிறுவுறாங்க. இதில் அவங்க முதன்மையை பார்க்கறது என்ன அப்படின்னா அண்ணாயிசம், அண்ணாதுரையோட கொள்கைகளை அடிப்படையாக வச்சு அண்ணாயிசம் அப்படின்ற இந்த ஒரு கோட்பாடை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குறாரு. கட்சி தொடங்கி அடுத்த வருஷம், அதாவது 1973 திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் அவங்க போட்டிடுறாங்க. அங்க மாயத்தேவர் அப்படின்றத ஜெயிக்கிறாரு. இது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முதல் வெற்றி அப்படின்றத கொடுக்குது. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியை பாதுகாக்கிறதுக்காண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேரையும் மாத்துறாரு எம்ஜிஆர் அவர்கள். 1977 இருந்து 1987 வரைக்குமே ஒரு கோல்டன் ஏரா ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆரோட ஆட்சி காலம் அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தி ஒரு பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முதலா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரும் ஆறாங்க. 1979 முதல்ல ராஜ்யசபால இணைஞ்ச ஒரு திராவிட கட்சி அப்படின்ற இந்த ஒரு பெயரையும் இவங்க வாங்குறாங்க. 1980 இந்திரா காந்தியால இந்த ஒரு ஆட்சி அப்படின்றது கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் 129 இடம் ஜெயிச்சு ஒரு பெரும்பான்மையும் காமிச்சாங்க இந்த அதிமுக. இவங்களுடைய கொள்கையில இவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதுக்கு ஒரு சான்றா தான் சமூக நீதி இதை வந்து முன்னிறுத்தினாங்க. பட்டியலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றத 31% இருந்து 50% மாத்தினாரு எம்ஜிஆர் அவர்கள். இதை மட்டும் இவர் பண்ணல, சத்துணவு திட்டம், விவசாயிகளுக்கான ஒரு நலத்திட்டம் அப்படின்றத பண்ணி புரட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பேரையும் இவர் வாங்குறாரு. அதுக்கடுத்து 1980 மறுபடியும் ஒரு வெற்றியை கண்டு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த ஒரு ஆட்சி, இந்த ஒரு லெகசி அப்படின்றத எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போயிட்டே இருந்தாரு. அப்போதான் அந்த நாள் வந்துச்சு, 1987 டிசம்பர் 24. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால இறந்தும் போறாரு. எம்ஜிஆர் இறந்தக்கு அப்புறம் இந்த ஒரு கட்சி அப்படின்றது 2 அணிகள், அதாவது 2 குரூப்பா பிரிறாங்க. ஒன்னு ஜானகி அம்மா அவங்க தலைமையில அமைது, இன்னொன்னு ஜெயலலிதாவோட தலைமையில இன்னொரு பவர் டீம் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. 1989 எலெக்ஷன்ல திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஜெயலலிதா ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா மாறுறாங்க. இந்த ஒரு 1989 தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டாகவும் அமையுது. ஏன்னா கருணாநிதி விசஸ் ஜெயலலிதா அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சதே இந்த இடத்துல இருந்து தான். இந்த வருஷத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்படுறாங்க. இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ற மாதிரி அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, முதலமைச்சர் ஆயிட்டு தான் இந்த சட்டசபைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதை அடுத்த ஒரு எலெக்ஷன்ல நிறைவேற்றியும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் 1991 ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு அப்புறம் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத கண்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. இதுல குறிப்பா என்ன தெரியுமா, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்ற பேரையும் ஜெயலலிதா அவர்கள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸ், அதாவது 2001 2011 எலெக்ஷன்ஸ்ல ஜெயலலிதா அவர்கள் திமுகவோட ஊழல குற்றச்சாட்டை வச்சு களமிறங்கி வெற்றியும் கண்டாங்க. 2001 இருந்து 2006 இந்த வாட்டியும் ஆட்சியை பிடிச்சது அதிமுக. திருப்படியும் 2011 ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அப்படின்றத நிறுவி 2014 மக்களவை தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க. 37 இடங்கள் அப்படின்றத ஜெயிச்சு இந்தியாலேயே 3வது பெரிய கட்சி அப்படின்ற பேரையும் வாங்கினாங்க. தொடர்ந்து 2016 2வது முறையா ஆட்சி அப்படின்றத தக்க வச்சு சரித்திரம் படைச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனா இந்த வருஷம் அப்படின்றத முக்கியமான வருஷமா இருந்துச்சு ஏடிஎம்கே காரங்களுக்கு. டிசம்பர் 5 ஜெயலலிதா அவர்கள் இறந்தும் போறாங்க உடல்நல குறைவால. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாவே இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் இறந்தக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. 2 பேருமே ஏற்று கொஞ்சம் வருஷம் போனாலும் 2022 இந்த ஒரு இரட்டை முறை அப்படின்றது ஒழிக்கப்படுது. இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கிறார். ஜூலை 11 2022 இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த ஒரு இரட்டை தலைமை அப்படின்றது ஒழிக்கப்படுது. அதாவது ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இவங்க 2 பேருமே இருக்கக்கூடாது, யாராச்சும் ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு சூழல்ல பழனிசாமி அவர்கள்
அவர்கள் இடைக்கால ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு கட்சி நிர்வாகிகளால். மார்ச் 28, 2023 அவர் தான் நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. 2024க்கு அப்புறம் இபிஎஸ் தலைமையில் இந்த ஒரு கட்சி அப்படின்றது இயங்கிட்டு இருக்கு. சமூக நீதி, இருமொழி கொள்கை, அடித்தட்டு மக்களோட நலன் கருதி இந்த ஒரு கட்சி அப்படின்றது தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேல உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. இதெல்லாம் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சக்தியா இப்போ வரைக்குமே ஏடிஎம்கே இயங்கிட்டு வராங்க. எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்தில் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு முக்கிய புள்ளியா வளர்ந்து நிக்குது இந்த ஒரு கட்சி அப்படின்றது. இந்த 2026 தேர்தலில் அதிமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.